ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேந்து மறைவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு செலியன் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காயத்ரிக்கும் செலியனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. இந்த முடிவை எடுத்த உடனே காயத்ரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. செலியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேம்மா. ஆனால் இப்போ அது நிறைவேற போகுது, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு நம்ம அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சிவா, ஆறுமுகம் இவங்க ரெண்டு பேருமே வந்து, எங்க பாரு காயத்ரி, உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இனிமே உன்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே தங்கச்சிக்காக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா காயத்ரி கிட்ட வந்து கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு காயத்ரி, இனிமே எப்பவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எப்பவுமே என்னை சந்தேகப்படாத, சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க செல்லியன், இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை நான் எப்பவுமே சந்தேகப்பட்டது கிடையாது. ஆனா கல்யாண மண்டபத்துல இப்படியெல்லாம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு யோசிச்சு இப்போ வரைக்குமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எல்லா காரணத்துக்கும் விட தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களையும் என்னையும் சேர்த்து வைக்க என்னோட அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா செல்லியன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு, சீக்கிரமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம செல்லியன் கிட்ட, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசுங்க, நாளைக்கே நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம், மறுநாள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செல்லியனுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்தெல்லாம் செல்லியனோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே, இங்க பாருடா, அந்த பொண்ணை எந்த நாள் என்னைக்கு போய் பார்த்தோமோ அந்த நாள் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தாண்டா இருக்கு. எதுக்காகடா இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணணும், வேண்டாடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, காயத்ரி தான் என்னோட உலகம், காயத்ரி தான் எல்லாமேனு நான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ காயத்ரியே எனக்கு கிடைக்க போகிறாமா, என்னோட சந்தோஷத்துக்காக தானே நீங்கள் இருக்கீங்க, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கோங்கம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தம், மறுநாள் கல்யாணமா, இனிமே யாருமே காயத்ரியோட பிரச்சனைக்கு வரமாட்டாங்கம்மா, நான் கேரண்டிம்மா, அப்படியே வந்தாலையும் அவங்கள சமாளிக்கிற திறமை எனக்கு இருக்குமா, உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா செலியா, உன் மேலே நம்பிக்கை இருக்கிறத தாண்டி நீ எனக்கு வேணும்னு தோணுதுடா, நீ வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுது, உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லவும், அம்மா எதுவுமே ஆகாதம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு செலியனோட அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்த நாள் காலையில நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா பூ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, நம்ம புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து நம்ம சிவா கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சிவாவும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கவும், இதை பார்த்த சிந்துக்கோ பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு டாக்டரே, அந்த பொண்ணு கூட எதுக்காக நீ ஃபோட்டோலாம் எடுக்கணும், நீ அந்த பொண்ணு கூட ஃபோட்டோ எடுத்தது மிகப்பெரிய தப்பு, அப்போ ஏன் கூடயோ ஃபோட்டோ எடுவா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, கண்ணத்து மேலே கண்ணத்தை வைக்கிறது தப்பு இல்லையா, அந்த பொண்ணு கூட எடுத்தப்போ அது தப்பா தெரியலையா, உன் பொண்டாட்டி கூட எடுக்கிறது உனக்கு தப்பா தெரியுதா டாக்டரே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிவா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தோட கண்ணை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகாக்கு பயங்கர கோவம் வந்து அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, அந்த சிந்து இந்த வீட்டில் இருந்து என்னென்ன அலப்பறையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, சிவா கூட சேர்ந்து ஒட்டி உரசி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குதுக்கா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், எப்படியாவது சிவாவை விட்டு சிந்துவை பிரிச்சிருங்கன்னு. இப்போ பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துருவாங்க போல, அப்புறம் என் பையனோட உசுரை யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மகா, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் சிவாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட வராங்க. வந்த உடனே நம்ம சிவா கிட்ட, இங்கே பாரு சிவா,
நிச்சயதார்த்தத்தோட வேலையெல்லாம் எவ்வளோ இருக்கு, போ உள்ள போ, உள்ள போய் எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து கிட்ட, இங்க பாரு சிந்து, நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை எங்க குடும்பத்துக்கு பண்ணியிருக்க. நீ என்னோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு இங்க இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ வீட்டுக்குள்ளேயே வராத அப்படின்னு வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு பயங்கர அழுக, ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உள்ள நம்ம செலியனுக்கும் காயத்ரிக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு சிந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி ஓடி வந்து சிந்து கிட்ட கட்டி பிடிச்சி, இங்கே பாருங்க நீ, நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக செலியன் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காயத்ரி, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண. நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி மூணாவது மனுஷன் மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க அண்ணே, நீங்கள் மட்டும் எதுவுமே கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. நான் உயிருக்கு உயிராக நேசித்த செலியன் கூட எனக்கு இப்போது நிச்சயதார்த்தமும் நடந்திருக்காது. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாரு காயத்ரி, அன்னபூர்ணி அக்காவே இவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க, நீ எதுக்காக இவகிட்ட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க, முதல்ல உள்ள போ. இங்க பாருங்க, சிந்து அண்ணி மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னோட இந்த ஆசை நிறைவேறிருக்காது. அப்படி இருக்கிறப்போ அன்னைக்கு நான் நன்றி சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அம்மாவே வந்து கேட்டாலையும் நான் பேசிக்கிறேன், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம மகா கிட்ட வந்து நம்ம காயத்ரி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுவோம். இவளுக்கு எவ்வளோ திமிரு, உன்னோட கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் நானும் பார்க்குறேன்டி, எவ்வளோ திமிராவா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பயங்கர கோபமாக அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நல்லபடியாக எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறனுக்கு எல்லா விஷயமே தெரிய வருது. அதாவது நம்ம காயத்ரிக்கு இந்த மாதிரி, அதாவது எது நம்ம எசகி கூட நடந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு இப்போது செல்லியன் கூட, அதுவும் காயத்ரிக்கு பிடிச்ச செல்லியன் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நம்ம மாறனுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவள் இனிமேல் உயிரோடையும் இருக்கக்கூடாது, எனக்கு எனக்கு கிடைக்காத இந்த வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு மாறன் ஒரு பிளானை போட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது காயத்ரியை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி இருந்துட்டு அப்போ தான் செலியன் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியே நின்று தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அன்னபூர்ணி காயத்ரி சந்தோஷமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், காயத்ரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத நான் எப்போவுமே பார்த்ததே கிடையாது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. காயத்ரியோட மனசுக்கு அவளோட வாழ்க்கை எப்போவுமே இப்படியே இருக்கணும், அவளோட சந்தோஷம் துளி கூட குறைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கவலையே படாதீங்க, காயத்ரியோட இப்போ இருக்கிற சந்தோஷம் எப்போவுமே இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி, அவளோட சந்தோஷத்துக்கு எப்போவுமே நான் கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கவலையே படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வெளியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாறனோட ஆளுங்க வராங்க. வந்த உடனே நம்ம காயத்ரிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே அந்த ஷாக்லேயே ஃபோனை கீழே போட்டுடுறாங்க. போட்ட உடனே நம்ம மாறன் காயத்ரியோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரடி, எங்களுக்கு என்னடி குறை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னடி நோவு, நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது மட்டும் நடக்கவே நடக்காதுடி, எங்களுக்கு கிடைக்காத வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கவே கூடாதுடி, நீ இந்த உலகத்தில் இருந்தால் தானே இப்படி ஒரு விஷயம் நடக்கும், அதனால் இந்த உலகத்தை விட்டு உன்னை போக வைக்கலாம் தாண்டி இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, ஒழுங்கு மரியாதை இங்கே போயிடு, நீங்கள் வந்திருக்கிறது மட்டும் என் அண்ணனுக்கும் என் அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களை சும்மாவே விட மாட்டாங்க, உங்களோட உசுரை காப்பாற்றிக்கணும்னா முதல்ல இங்கேருந்து நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட உசுரவே நீ காப்பாற்றிக்க முடியாது, இப்போ எங்கள் உசுரை நீ காப்பாற்றிக்க சொல்கிறியா, முதல்ல உன்னோட உசுரை காப்பாற்றிக்க நீ முயற்சி பண்ணு, இங்கே பாருடா, இவளை
புடிடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வைக்கிறாங்க. நம்ம காயத்ரி ஓட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய பாடி கட்டாக இருக்கிறதுனால ஒரு 2 ரவுடிங்க நம்ம காயத்ரியோட கையை பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாறன் இருந்துட்டு, இங்கே பாருடி, என் மச்சானோட வாழ்க்கையே நாசமாக்குனீங்கல்ல, கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு மட்டும் அப்படின்னு அதாவது இடுப்பில் சொருகி வச்சிருந்த கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுத்த உடனே நம்ம காயத்ரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருடா, வேண்டாண்டா, உன் காலில் கூட விழுற, என்னை விட்டுருங்கடா, இப்போ தாண்டா என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையே நாசமாக ஆக போகுது, கடவுளே என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து அப்போ தான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம மாறன் இவங்கெல்லாம் காயத்ரியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே, டாக்டரே வெளியே வா டாக்டரே, ஆறுமுகம் மச்சான் என்ன பண்ணுறீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்கவும், இந்த பக்கம் நம்ம மாறன் நம்ம காயத்ரியோட வயிற்றுல கத்தியை குத்திட்டு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிடுறாங்க. நம்ம காயத்ரி அப்படியே குத்துன வேகத்தில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே பயங்கர வலியில் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே நம்ம சிந்து இருந்துட்டு போய் காயத்ரியை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு, காயத்ரி என்ன ஆச்சு காயத்ரி இங்கே பாரு காயத்ரி, ஐயோ கடவுளே, காயத்ரி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சிந்து போட்ட சத்தத்தில் எல்லாருமே வெளியே ஓடி வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம காயத்ரி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை பார்த்து அன்னபூர்ணி இருந்துட்டு, காயத்ரி என்ன காயத்ரி இந்த நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா இருந்துட்டு, சிந்து என்னாச்சு சிந்து, இங்க பாரு டாக்டரே, அந்த மாறனோட ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மாறனோட ஆளுங்க தான் அந்த காயத்ரியோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாறன் இப்போ காயத்ரியை கத்தியால குத்திட்டு போயிட்டான். நான் வரத்துக்குள்ளேயே அவன் குத்திட்டு அவன் ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம காயத்ரியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனேயே அதாவது ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம செலியனுக்கு தெரிஞ்சு செலியனும் ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போய் ஆறுமுகத்துக்கு கேட்கவும், அதுக்கப்புறம் ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு அந்த மாறனுக்கு தெரிஞ்சு அந்த மாறன் இப்போ என் தங்கச்சியை சாவடிச்சுட்டு போயிட்டான். இப்போ என் தங்கச்சியை என்னால் எப்படி காப்பாற்ற முடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்கிறத தெரிஞ்ச செலியன் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க செலியன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக காயத்ரிக்கு எதுவுமே ஆகாது, காயத்ரி கண்டிப்பாக உயிர் பொழைச்சு வருவா, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க, அது கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே செலியனுக்கு இன்னும் அழுக ஜாஸ்தியாகிடுது. இந்த பக்கம் நம்ம மகா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கக்கா, காயத்ரியை சிந்துவே கத்தியால் குத்திட்டு மாறன் மேலே பழிய போடுறா, மாறன் தான் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம பிடிச்சி கொடுத்துட்டோமே, அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அப்புறம் எப்படி மாறன் வந்திருக்க முடியும், மாறனும் வர கிடையாது, யாரும் வர கிடையாது, இந்த சிந்து தான் காயத்ரியை இப்படிலாம் பண்ணிட்டு மாறன் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கா, மாறன் இங்கே வந்திருக்கவே மாட்டாங்கா, அதனால தான் பாருங்க எப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியை ஏற்றி விடவும், அன்னபூர்ணியும் பயங்கர கோவத்தில் நம்ம சிந்து கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சிந்து, எதுக்காக என் பொண்ணை இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அத்தை, நான் எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் பண்ண போகிறேன், இங்கே பாருங்க அத்தை, காயத்ரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்குது, இங்கே பாருங்கத்த, இப்படியெல்லாம் ஒரு அபாண்டமான பழியை என் மேலே தூக்கி போடாதீங்கத்த, இந்த அளவுக்கு மோசமானவன் நான் கிடையாது, அதே மாதிரி ஏதோ ஒரு பொய் சொல்லி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் இல்லை நல்லா சொல்லலை, அதுக்காக நான் இந்த அளவுக்கு மோசமாக போகணும்னு நினைக்காதீங்கத்த, இந்த மாதிரி பழியெல்லாம் என் மேலே தூக்கி போடாதீங்கத்த அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருடி, நடிக்காதடி, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, இப்போ
இப்போவே பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளுறேனா இல்லையான்னு மட்டும் பாருடி. இங்கே பாருங்க அத்தை, சத்தியமாக நான் காயத்ரியை இந்த மாதிரி பண்ணலை. அந்த மாறனோட ஆளுங்க தான் வந்து காயத்ரி இப்படியெல்லாம் பண்ணாங்க. என் 2 கண்ணால் பார்த்தேன் அத்தை. ஏன் அத்தை நான் சொல்கிறத நம்பவே மாட்டீங்க? இங்கே பாருடி, என்னோட பையன் சிவாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டேன். இப்போ என் பொண்ணு காயத்ரியோட வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. என் குடும்பம் உனக்கு என்னடி பாவம் பண்ணுச்சு? என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை என் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, நீங்கள் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு எப்போவுமே துரோகம் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். டாக்டர் போய் சொல்லி கல்யாணம் பண்ணதை தவிர வேறு எந்த ஒரு தப்பையும் நான் பண்ணதே கிடையாது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லி என் மனசை நோக்கடிக்காதீங்கத்த அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்தடி, ஒரு வார்த்தை கூட பேசாத, நீ தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போவே போலீஸுக்கு கால் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு ரொம்ப கோவமாக போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சஞ்சயும் வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணை கத்தியால் குத்திட்டு அந்த மாறன் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. இவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், மாறனை நீங்கள் தானே பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டீங்க. அவன் தப்பிச்சு வெளியே வந்துட்டானா என்ன? இல்லையே, அவன் ஸ்டேஷனில் தான் இருந்தானே அப்படின்னு நம்ம சஞ்சயும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பழி நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படின்னு, இங்கே பாருங்கள், நான் இந்த தப்பை பண்ணலை, சத்தியமாக நான் பண்ணலை. என்னை யாராவது நம்புங்க. என்னை ஏன் யாருமே நம்பவே மாட்டீங்க? சத்தியமாக நான் இதை பண்ணலை அப்படின்னு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு நம்ம காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, இப்போது காயத்ரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க பெரியம்மா, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு என்ன ஏதை நல்லா சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துட்டே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்து தான் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பெரியம்மா, சிந்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த மாறன் தான் வந்து காயத்ரியை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான்னு சிந்து தான் சொன்னாலே. இங்கே பாரு சிவா, மாறன் ஜெயிலில் இருக்கா. அப்படி இருக்கிறப்போ காயத்ரி யார் இப்படி பண்ணியிருப்பா? மாறன் மேலே பழிய போட்டு சிந்து தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா. என் பொண்ணு மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் என் மேலேயும் இருக்கிற கோபத்தில் என் பொண்ணை பழி வாங்கிட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாருங்கள் சஞ்சய், முதல்ல இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம பைரவ இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, சிந்து இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. இவ இப்படி பண்ணுற ஆளும் கிடையாது அத்தை. எதுக்காக இவ மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறீங்க? பைரவி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத பைரவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் இருந்துட்டு நம்ம சிந்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமேல் நீ உள்ளவே இருக்கணும்டி, வெளியே வராத மாதிரி உன்னை எப்படியாவது ஏதாவது பண்ணி உள்ளவே இருக்க வைக்கிறேன்டி. என் தம்பியோட வாழ்க்கைக்கு எடுத்து என் தம்பியை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சேலடி, கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை எப்படியாவது நான் ஜெயிலுக்கு போக தாண்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மகா. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிந்துவை போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டோன்னு. இந்த பக்கம் நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து, இங்கே பாரு சிந்து, உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபித்து உன்னை நான் கூட்டிகிட்டு வருவேன், நீ கவலையப்படாத சிந்து அப்படின்னு சொல்லவும், டாக்டரே, நான் எந்த தப்பும் பண்ணலை டாக்டரே, சத்தியமாக மாறனோட ஆளுங்களும் தான் வந்து காயத்ரியே இப்படி குத்திட்டு போனாங்க. என்னோட 2 கண்ணால் பார்த்தங்க டாக்டரே. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காயத்ரியோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் காரணமாக இருப்பேனா டாக்டரே? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டரே அப்படின்னு சொல்லவும், சிந்து, நீ பயப்படாத சிந்து, கண்டிப்பாக உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் நம்ம காயத்ரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம
சிந்துவை ஜெயிலில் போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு போலீஸ்கிட்ட பணத்தை கொடுத்து சஞ்சய் கிட்ட இல்லை, சஞ்சய் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு லேடிஸ் போலீஸ்கிட்ட காசை கொடுத்து நம்ம சிந்துவை பயங்கரமாக அடிக்க சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு. அந்த லேடிஸ் போலீஸும் போய் நம்ம சிந்துவை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்கள், நான் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, விசாரிக்கிறதுனா வாயால் விசாரிங்க, எதுக்காக என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், எதுக்காக திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பயங்கர கோவமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டத போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருடி, யார்கிட்டே வாயை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கான்ஸ்டபிள் இருந்துட்டு சஞ்சய் கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, அவங்க பாட்டுக்கு உண்மையை சொல்லுடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ வன்மத்தில் அடிக்கிற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு சஞ்சய் கிட்டே போய் கான்ஸ்டபிள் சொல்லவும், சஞ்சயும் ரொம்பவே பதறி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே நம்ம சிந்து இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், சிந்துவை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது, என்ன கேட்காம எப்படி நீங்கள் சிந்து மேலே கையை வைக்கலாம், இங்கே பாருங்கள் சார், இந்த கேஸ் எல்லாம் இப்படி தான் சார் டீல் பண்ணணும், இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க உண்மையை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலையும் அவங்கள அடித்தது மிகப்பெரிய தப்பு, எதுக்காக அடிச்சிங்க நீங்கள், இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியே நீங்கள் தான் இவங்களை இப்படி போட்டு அடிச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரியும், இவங்க எந்த தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணலைன்னு நிரூபித்து கண்டிப்பாக இவங்க வெளியே போக தான் போகிறாங்க, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, இங்கே பாருங்கள் சார், போலீஸ் வேலைக்குன்னு வந்துட்டா மனசாட்சின்றது ஒன்று நம்ம கிட்ட இருக்கவே இருக்காதுங்க சார், அது என்ன சார் மனசாட்சியை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மனசாட்சியை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையுமே கிடையாதுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சஞ்சய் வந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்ப கூட பேசிக்கிட்டு இருக்காமல் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, ஐயோ சிந்து என்னாச்சு சிந்து, இங்கே பாருங்கள் சிந்து, நான் இல்லாத நேரமாக பார்த்து இங்கே இருக்கிற போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து உன்னை அடிச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க சிந்து, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்கேருந்து போயிருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சிந்து, என்னை மன்னிச்சிருங்க சிந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், நான் எந்த தப்புமே பண்ணலை, காயத்ரியை நான் கொலை பண்ண முயற்சி பண்ணவும் கிடையாது, காயத்ரி சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் எப்போவுமே நினச்சிருக்கேன், ஆனால் அத்தை என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சிந்து, கண்டிப்பாக சிவா உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபித்து உங்களை கூட்டிகிட்டு போவார், நீங்கள் கவலையே படாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காயத்ரி அப்போ தான் கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழித்த உடனே நம்ம சிவாவுக்கு அப்போ தான் உயிரே வருது. காயத்ரி இப்போது நான் பேசுறது கேட்குதா காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் நான் இங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சில மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம காயத்ரிக்கு திரும்ப கான்ஷியஸை வர வைக்கிறாங்க. வந்த உடனே காயத்ரி இங்கே பாரு காயத்ரி, நான் பேசுறது கேட்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைகையில் தானே பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி கிட்ட இங்கே பாரு காயத்ரி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யார், சிந்துவா அப்படின்னு கேட்கவும், இல்லைண்ணே சிந்து அண்ணியெல்லாம் இல்லை, அந்த மாறனோட ஆளுங்களும் வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க, அதாவது எனக்கு கிடைக்காத வாழ்க்கை வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு என்னோட வயிற்றில் கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமா டாக்டர் கிட்ட, இங்கே பாருங்கள் டாக்டர், காயத்ரிக்கு இதுக்கப்புறம் என்ன மெடிசின்ஸ் எல்லாம் போடணுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி கிட்ட, இங்கே பாருங்க பெரியம்மா, காயத்ரி கிட்ட நான் பேசிட்டேன், காயத்ரி சிந்து இதை பண்ண கிடையாது, மாறனோட ஆளுங்க தான் வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிட்டேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா சிவா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, உண்மை எது பொய் எதுன்னு கூட தெரியாமல் எல்லா விஷயத்துலேயும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறீங்க, அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த முடிவை மாத்துறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் தப்பு மேலே தப்பு தான் பெரியம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா இப்படிலாம் பேசுகிற, ஆமாங்க
பெரியம்மா, இங்கே பாருங்க பெரியம்மா, என்னோட சிந்துக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ சிந்து சொன்ன பொய்யை நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறமா சிந்து தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிந்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது நான் தானே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிந்து கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஆசைப்படுற போது சிந்துவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு உங்ககிட்ட நான் சொல்லியும் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்களே தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு தண்டனையை கொடுப்பீங்க. எப்படி பெரியம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்காக பெரியம்மா எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க? இப்போது சிந்து ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளோ, அவள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் தான் பண்ணதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல பெரியம்மா அப்படின்னு ரொம்ப கோபமாக அன்னபூர்ணி கிட்ட பேசுவோம். அன்னபூர்ணிக்கு அப்படியே மனசு உடைஞ்சிருது. சிவா, என்ன சிவா, இங்கே பாருங்க பெரியம்மா, இனிமே எங்க கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிமே என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம